கமல் சாரோட ஒர்க் பண்ண இந்த ஜேர்னி ஒரு அருமையான ஜேர்னி. நிறைய கற்றுக்க முடிஞ்சது. பொதுவாக வந்து நான் படங்கள் ஷூட்டிங் போகும்போது புது ஆக்டர்ஸ் இல்லை புதுசான யாராவது வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து நம்ம கூட டான்ஸ் ஆடும்போதோ இல்லை பெர்ஃபார்ம் பண்ணும்போதோ ஒரு விஷயம் சொல்லுவாங்க. உங்களோட பெர்ஃபார்ம் பண்ணும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி, கொஞ்சம் நர்வஸாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போ நான் நினைப்பேன், ஒரு வேளை சும்மா நம்மளுக்காக சொல்கிறாங்க போல் இருக்குது நர்வஸாக இருக்குது அப்படின்லாம். அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட் டைம் நான் வந்து கமல் சாரோட போய் நடிக்கும்போது இத்தனை நாளாக அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்றது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. அப்படியே நெஞ்செல்லாம் படப்படன்னு ஆயிடுச்சு. பட் அவர் அவ்வளோ அழகாக, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு இந்த கேரக்டர் நீங்கள் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணோம், உங்களுக்காக இவ்வளோ நல்ல ஒரு கேரக்டர் மணி சார் கொடுத்துருக்காரு, தைரியமாக பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு தன்னம்பிக்கை கொடுத்தாரு. தன்னம்பிக்கை கொடுத்தது மட்டும் இல்லை, நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, அவருக்கு பக்கத்தில் ஈக்குவலாக நடிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ கமல் சார், என்னைக்கு மறக்க மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் இருக்குது, இனிமே இங்கே நான் தான் ரங்கராய சக்திவேல்னு. அந்த டைலாக் வந்ததுக்கு அப்புறமா சோஷியல் மீடியாவில் எல்லா இடத்துலையும் வந்து நான் ஒரு விஷயம் பார்க்குறேன். கமல் சாருக்கு அப்புறம் இவர் தான் அந்த இடத்த பிடிக்க போகிறாரு, ஸோ கமல் சார் வந்து இவருக்கு அந்த இடத்த வந்து இது பண்ணியிருக்காரு அப்படின்லாம் சொல்கிறீங்க. நான் வந்து ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். தேவர் மகன் ஒரு படம் இருக்குது. அந்த தேவர் மகன் படத்தில் வந்து சிவாஜி சாரும் கமல் சாரும் நடிச்சிருப்பாங்க. அப்போது சிவாஜி சார் கூட கமல் சார் நடித்ததுனால இட் டசன்ட் மீன் சிவாஜி சார் இடத்துல போய் கமல் சார் உட்காந்துக்கிட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. ஃபஸ்ட்டு அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதோட அர்த்தம் என்னென்னா, சிவாஜி கணேசன் சார் அவர் ஒரு மிகப்பெரிய லெஜண்ட். அவர் இடத்த யாராலையும் பிடிக்க முடியாது. அவருக்குன்னு ஒரு இடத்த அவர் வந்து கிரியேட் பண்ணி வச்சிட்டார். ஆனால் அதே மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சி நடித்து நெட்டையா குட்டையா அழகா அசிங்கமாக விதமான கேரக்டர் நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ உழைப்பை போட்டு கஷ்டப்பட்டு தான் அவர் அந்த இடத்துக்கு வந்தாரே தவிர சும்மா அப்படி வந்து அவருக்கு அப்புறம் நான் அவர் உட்காரல. அதுதான் நம்ம உலக நாயகன் கமல் சார். ஸோ யாரோட இடமும் யாருக்கும் அப்படி ஈஸியாக கிடச்சிடாது, அதுக்காக உழைக்கணும். ஸோ இந்த படத்தில் வந்து கமல் சாருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் அந்த டைலாக்கை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், கமல் சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, இனிமே வர ஜென்ரேஷனுங்க என் மேலே ஏறிப்போங்க, என் ஷோல்டரில் நீங்கள் நில்லுங்க, என் ஷோல்டர்லேருந்து நான் உங்களை தூக்கி விடுறேன்னு. சார், நான் உங்களை ஒரு ஏணிப்படியாக தான் சார் பார்க்குறேன். அந்த ஏணியாக நீங்கள் இருந்து என்னை ஏறிப்போங்க அப்படின்ற மாதிரி தான் நான் அதை எடுத்துக்கிறேன். உங்கள் மேலே கால் வச்சு உங்களை மிதிச்சு போல சார், உங்களை மதித்து தான் சார் போகிறோம். இப்படி ஒரு பெருந்தன்மை அடுத்த தலைமுறை வரணும் அப்படின்ற அந்த பெருந்தன்மை நிறைய பேருக்கு வராது. we have a lot to learn from you sir. thank you so much sir. நான் இதை வந்து ஸ்டேஜுக்காக சொல்ல, கண்டிப்பாக இதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். அதே மாதிரி நீங்கள் எப்படி மணி சாரும் சரி நீங்களும் சரி இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எனக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கீங்க, உங்களோட பேரை வந்து காப்பாற்றுற மாதிரி நான் மேலும் 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 உழைச்சி அதுக்கான ஒரு தகுதியான ஒரு பர்சனாக நான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வருவேன்றதை உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ.